வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ வந்து ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கு. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அம்மா எங்களோட இப்போ ஸ்டே பண்ணியிருக்காங்க கொஞ்சம் டேஸ்க்கு. அவங்க கொஞ்சம் ரொம்ப முடியாமல் இருக்கிறாங்க. அதனால தான் வந்து வீடியோ என்னால் கண்டினியூஸாக போட முடியல. இன்னொன்று கொஞ்சம் வீட்லேயுமே கொஞ்சம் பெயிண்டிங் ஒர்க்லாம் இருக்குது. நான் என்னென்ன அப்படிங்கிறத மற்ற கம்மிங் விளாக்ஸில் சொல்கிறேன். ஸோ அதனால தான் வந்து வீடியோ வந்து ரெகுலராக போட முடியல. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் 2025 மேக்குரியதை பார்த்தரலாம். மே மாதம் எப்படி சிக்கனமாக செலவு பண்ணேன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். லாஸ்ட் 11 டேஸ் நான் 10 டேஸ்க்காக வெஜ்ஜு ஷாப்பிங் பண்ணி மெனு பிளான் போட்டிருந்தேன். ஸோ இந்த லாஸ்ட் 11 டேஸ், அதாவது 21st 31st வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 11 டேஸ்க்கு 200 ருபீஸில் எப்படி காய்கறி வாங்கி மெனு பிளான் போட்டேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் பார்த்துடலாம். எனக்கு அந்த டைரியில் டைப் பண்ணி பிரிண்ட் அவுட் நேரம் இல்லை. ஸோ அதனால் ஆப்லேருந்து டேரெக்டாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கொஞ்சம் டைம் வந்து எனக்கு சுத்தமாக இல்லை. அதனால் வீடியோ போடணும், கண்டிப்பாக போடணுங்கிறதுக்காக தான் நான் இப்போ போடுறேன். ஸோ நான் 14,000 ரூபாய் நான் பட்ஜெட் போட்டிருந்தோம் இல்லையா லாஸ்ட்டு மந்த்து மே மாதம். ஸோ நான் என்னோடய எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா 13,641 ரூபா ஆகிடுச்சு. ஸோ என்னென்ன செலவு ஆச்சுன்னு மொத்தமாக பார்த்துடலாம். பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா 1,200 ரூபா. ஸோ இதில் கொஞ்சம் பணம் மிச்சமாகிருக்கு. காய்கறிக்கு வந்து 70 ரூபா மிச்சமாகிருக்கு. மொத்தம் 930 ரூபா. ரொம்ப வந்து நான் கம்மி பண்ணேன். ஸோ வண்டியில் வந்து போகிறத வந்து கம்மி பண்ணிவிட்டு நடக்க ஆரம்பித்தேன். ஸோ அதனால தான் பெட்ரோல் செலவு கம்மி பண்ண முடிஞ்சிச்சு. மெடிசின்ஸ் வந்து எனக்கு ஒரு 791 ரூபா வந்துருச்சு. கிராசரி இந்த தடவை எக்ஸஸ் ஆகிடுச்சு. 4,000 ருபீஸ் நான் எடுத்து வச்சுருந்தேன். பட் எனக்கு 5,015 ரூபா கொஞ்சம் வந்து எனக்கு எக்ஸ்பென்ஸ் அதிகமாக தான் ஆகிடுச்சு. வேறு வழி இல்லை, வாங்குகிற மாதிரி இடையில சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 1,460 ரூபா. ஸ்நாக்ஸ் விஷயத்த சும்மாவே கேட்க வேணாம். அதுவும் இந்த ஒரு மாதம் வீட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக சமாளிக்கவே முடியல. நான்வெஜ் வந்து பார்த்திங்கன்னா 850 ருபீஸ். இதில் கொஞ்சம் அமௌண்ட் வந்து எனக்கு மிச்சமாச்சு. நான்வெஜ் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறையா இந்த தடவை மெனு பிளானில் எக்கு அதிகமாக சேர்த்துக்கிட்டேன், ஃபிஷ் அதிகமாக சேர்த்துக்கிட்டேன். ஃபிஷ்ஷெல்லாம் இங்கே நெய் மீன் கொஞ்சம் சீப்பு தான். அதனால் எனக்கு நான்வெஜ்ஜுக்கு பெருசாக வரல. சிக்கன், வெஜ்ஜு, மட்டன் பிரியாணி அந்த மாதிரி தான் செஞ்சிட்ருந்தோம். அதனால் ஓரளவுக்கு நான்வெஜ் வந்து எனக்கு செலவு கம்மியாகிடுச்சு. பட் ஆனால் நிறையா எடுத்துக்கிட்டோம், எக்கெல்லாம் நிறையா எடுத்துக்கிட்டோம். கேபிளுக்கு எப்போது போல் 330 ரூபா, மில்க்குக்கு 1,320 ரூபா வந்து செலவாச்சு. இது இல்லாமல் இதர செலவுகள் வந்து 960 ரூபா. முக்கியமாக ஹோட்டல் எக்ஸ்பென்சஸ் 785 ரூபா வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து மிச்சம் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 359 ரூபா. கேஸ் வந்து இந்த மாதம் நான் புக் பண்ணி வாங்கலை. ஸோ அந்த அமௌண்ட் வேறு இருந்துச்சு. பட் ஆனால் அந்த 1000 ரூபா மிச்சம் பண்ணியிருக்கணும். பட் அந்த 700 சொச்ச ரூபா கிட்டத்தட்ட 600 சொச்ச ரூபா 647 ரூபா செலவானது கேஸ் அமௌண்ட்லேருந்து. இப்போ மளிகை சாமான எக்ஸஸ் ஆகிருக்கு இல்லையா, அந்த மாதிரி எக்ஸஸ் ஆனதெல்லாம் அந்த கேஸ் அமௌண்ட்லேருந்து போயிருக்கு. ஆக மொத்தம் இந்த மாதம் நான் மிச்சம் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 359 ரூபா தான். ஸோ இதுதான் இந்த மாதத்துக்கான ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் பண்ணிட்டீங்களா? ஸோ ஹோட்டல் செலவு நான் அதிகமாக செலவு பண்ணியிருக்கேன். பட் ஆனால் பெட்ரோல் செலவு நல்லாவே கம்மி பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக நான் என்ன பண்ணியிருந்துருக்கணும்னா, ஹோட்டல் செலவை நான் கம்மி பண்ணியிருந்தேன்னா இன்னொரு 700 ரூபா மிச்சமாயிருக்கும். ஸோ 1000 ரூபா பண்ணியிருக்கலாம். மளிகை சாமான் கண்ட்ரோல் பண்ணியிருந்தேங்கன்னா ஒரு 200-300 ரூபா மிச்சம் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நான் வந்து கோட்டை விட்டுட்டேன். பெட்ரோல் விஷயத்தில் கொஞ்சம் நல்லா சிக்கனமாக இருந்தேன். அதனால் ஒரு 1000 ரூபா கிட்ட 1,200 ரூபா கிட்ட நான் வந்து மிச்சம் பண்ண வேண்டியது ஒரு 300 சொச்ச ரூபாயோடு போயிடுச்சு. ஸோ எனிவேஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட் மந்த்து. இப்போ வெஜ் ஷாப்பிங் வீடியோஸ் பார்த்துடலாம். இந்த லாஸ்ட் 11 டேஸ்க்கு நான் காய்கறி வாங்கினேன். ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. கேரட்டு, பீன்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. இந்த பட்டாணி மட்டும் கொஞ்சம் விலை கூட. இது வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபாய்க்கு இவ்வளோ பட்டாணி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஒரு சொரக்காய், ஒரு பெரிய சொரக்காய், அப்புறம் தக்காளி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய், மிதி பாவக்காய் கொஞ்சம் வாங்கினோம். அப்புறம் தேங்காய் கொஞ்சம் வாங்கினோம். தேங்காய் வந்து ரைபர் கொடுத்துருந்தாங்க, அதனால் ஒரு தேங்காய் தான் வாங்கினேன். காலிஃப்ளவர் ஒரு பூ வாங்கினோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எப்போதும் போல் வாங்கியாச்சு. இது இல்லாமல் கண்டிப்பாக ஒரு 11 டேஸ் ஓட்டணும் அப்படின்னா உருளைக்கிழங்கு வாழைக்கிழமை ஓட்ட முடியாது. ஸோ உருளைக்கிழங்கு 1 kg வாங்கினேன். செம்ம சீப்பாக இருந்துச்சு. லாஸ்ட்டு இந்த மாதம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்குலாம் ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. இந்த கூடையில் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு அப்படியே 40 ரூபா தான். அதுக்கப்புறம் வாழைக்காய் வந்து பார்த்திங்கன்னா 15 ரூபா. இந்த 4 பெரிய பெரிய வாழைக்காய் 4மே சேர்த்து 15 ரூபா. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் வீக் நான் வாங்கின காய்கறி. இப்போ என்னென்ன மெனு பிளான் அப்படின்னு பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா தோசை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேரட்லாம் திருவி போட்டு வெஜிடபிள் தோசை மாதிரி ஊற்றிருந்தோம், இட்லி பொடி வச்சு சாப்பிட்டோம். அப்புறம் வெஜ்ஜு பிரியாணி கொஞ்சம் பீன்ஸு, கேரட்டு, ப்ரெட்டு அதெல்லாம் போட்டு வெஜ்ஜு பிரியாணி பண்ணிவிட்டு காலிஃப்ளவர் தொக்கு பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் தோசையும் நிலக்கடலை சட்னியும் சாப்பிட்ருந்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. செகண்ட் டே வந்து பார்த்திங்கன்னா தோசையும் வதக்கல் சட்னியும் செஞ்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மதியத்துக்கு லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்து பெரிய சொரக்கால பாதி சொரக்காய் போட்டு பருப்பு கூட்டு பண்ணியிருந்தாங்க, எக் ஆம்லெட், அப்பளம். மிச்சம் பாதி இன்னொரு நாள் கூட்டு பண்ணணும்னு எடுத்து வச்சாச்சு. செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு கூட்டு. நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மில்லட் தோசையும் தக்காளி தொக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி தொக்கு அப்படிங்கிறத விட ஒரு மதுரை கார சட்னி செஞ்சோம். ஸோ அடுத்த நாள் காலைக்குமே வந்து நாங்கள் அதை எடுத்து வச்சிட்டோம். கொஞ்சம் பேப்பர் கரெக்ஷன் போகிறதுனால நைட்டுக்கும் அடுத்த நாளைக்கும் சேர்த்து தான் எடுத்து வச்சுருந்தோம். அன்றைக்கி பேப்பர் கரெக்ஷன் போன இடத்துல எங்களால் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் பண்ணிக்கிட்டோம். அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பருப்பு சட்னி அப்படின்னு சொல்லுவோம். எல்லா பருப்பையும் வதக்கி போட்டு செய்கிற பருப்பு சட்னி தோசை தான். நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேரட்லாம் போட்டு குருமா பண்ணியிருந்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அன்றைக்கி மதியம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளெயின் குஸ்காவும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் பண்ணியிருந்தோம். அந்த உருளைக்கிழங்கு இருக்கிறதுனால 2-3 நாள் வந்து உருளைக்கிழங்கு சவ் தான் பண்ணோம். வேறு வழி இல்லை, எல்லாமே நிறையாவும் பெருசாகவும் வாங்கியிருந்ததுனால. நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மசால் தோசை. காலையில் பண்ண அந்த மசாலா எடுத்து வச்சு நைட்டுக்கு மசால் தோசை தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருந்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா உப்புமா வீட்டிலே பண்ணியிருந்தோம். உப்புமாவும் இந்த டிஃபன் சாம்பார் ட்ரை பண்ணியிருந்தாங்க. வடை மட்டும் கடையில் வாங்கிக்கிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆசை எனக்கு டிஃபன் சாம்பார் சாப்பிட்ணுன்னு. அப்புறம் அன்றைக்கி மதியம் வந்து பார்த்திங்கன்னா நெய் மீன் வாங்கியிருந்தோம். நெய் மீன் குழம்பு, நெய் மீன் வறுவல் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. 2 டேஸ்க்கு மீன் குழம்பு தான். நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசையும் மீன் குழம்பு தான் வச்சுருந்தோம். நெய் மீன் வந்து இங்கே வளர்ப்பு நெய் மீன் சொல்லி வைக்கிறாங்க. கேஜியே வந்து பார்த்திங்கன்னா 180 தான். ஸோ நெக்ஸ்ட் டே காலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா தோசை, மீன் குழம்பு. அன்றைக்கி மதியம் வந்து பார்த்திங்கன்னா முந்தின நாள் வச்ச மீன் குழம்பு, மீன் வறுவலும் பண்ணியிருந்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் மீன் மட்டும் மிச்சமாயிருந்துச்சு, வறுவலுக்கு மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தோசையும் இந்த பொட்டுக்கடலை சட்னியும் அரைச்சிருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி உப்புமா ஆசையாக இருந்துச்சு. இப்போ அடிக்கடி நாங்கள் அதை சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம். நைட்டே இட்லி ஊற்றி வச்சுட்டு அடுத்த நாள் காலைல இட்லி உப்புமா போட்டிருந்தோம். அன்றைக்கி மதியம் வந்து பார்த்திங்கன்னா ரசம், கேரட் பீன்ஸ் பொரியல் வாங்கினா கேரட் பீன்ஸ் பொரியல் மிச்சம் இருந்துச்சு. அந்த பொரியல் பண்ணியிருந்தோம். ஃபிஷ்ஷு கொஞ்சம் மேரினேட் பண்ணி வச்சுருந்தது இருந்துச்சு, அதையுமே பொரிச்சு இன்றைக்கி தொட்டுக்கைக்கு வச்சாச்சு. 3 நாள் ஃபிஷ் சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி நைட்டு வந்து பூரி, கிழங்கு அதுதான் வந்து நைட்டு டின்னர். நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா சேமியா உப்புமா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார், தேங்காய் சட்னி. இதுவும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதனால் அன்றைக்கி சாம்பார், தேங்காய் சட்னி அரைச்சி சூப்பராக சேமியா உப்புமா சாப்பிட்டாச்சு. மதியத்துக்கு சாம்பார் தான். மிச்சம் இருந்த பீன்ஸு, பாவக்காய் பொரியல், கொஞ்சம் அப்பளம் வச்சு அன்றைக்கி மதியம் லஞ்சு பக்காவாக சூப்பராக சாப்பிட்டாச்சு. இந்த மாதிரி 2-3 காய் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் இருந்ததுனால முருகலாக தோசை சுட்டு அந்த சாம்பார் வச்சே சாப்பிட்டு முடிச்சாச்சு. இன்றைக்கெலாம் கப்பு சிப்புன்னு பசங்க சாப்பிட்ருவாங்க. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா சூடாக இட்லி, தேங்காய் சட்னி. என்ன தான் இருந்தாலும் இட்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஃபில்லிங்காக இருந்துச்சு. அதனால் இட்லி, தேங்காய் சட்னி ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். அன்றைக்கி மதியம் வந்து சிக்கன் மட்டும் எடுத்து சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. தொட்டுக்கையில் எதுவும் பண்ணல, குழம்பு பீஸ் சிக்கனே போட்டு சாப்பிட்டோம். நைட்டுக்கும் கொஞ்சம் குழம்பு மிச்சம்ன்றதுனால தோசையும் சிக்கன் குழம்பு வச்சுக்கிட்டோம். இட்லி போடணுன்னு ஆசை, பட் ஆனால் டைம் இல்லாதனால டக்குன்னு தோசை ஊற்றி சாப்பிட்டு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா இட்லியும் தண்ணி தக்காளி சட்னியும் வச்சுருந்தோம். அதுவும் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். அன்றைக்கி மதியம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சாதம், உருளைக்கிழங்கு அட்டகாசமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி செம்ம பசி, ஏன்னா வீட்டில் கொஞ்சம் பெயிண்டிங் வேலை நடந்ததுனால கொஞ்சம் லேட்டாகிடுச்சு சாப்பிட. அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா உப்புமா, ஜீனி. அந்த மதியம் செஞ்ச தக்காளி சாதம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா தோசையும் தேங்காய் சட்னியும் செஞ்சுருந்தோம். இது எனக்கு பிடிக்கவே இல்லை, ஏன்னா தேங்காய் சட்னி ஃப்ரீக்வெண்ட்டாக அரைச்சதுனால பிடிக்கல. அந்த தேங்காய் வேறு கொடுத்துருந்தாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா. அப்புறம் அன்றைக்கி மிச்சம் இருந்த சொரக்காய் கூட்டு பண்ணி வாழைக்காய் 2 பீஸ் வாழைக்காய் இருந்துச்சு, அதையும் வறுவல் பண்ணி நான் எடுத்துகிட்டு போயிட்டேன். கொஞ்சம் வேலை இருந்ததுனால நான் வெளியில் காலேஜ் போக வேண்டிய வேலை இருந்துச்சு. நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேமியா உப்புமா, ஜீனி. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் 31st உங்களுக்கு மெனு பிளான் முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் எங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.